Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படினா என்னன்னு பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சிருக்கேன். பட் பாத்தீங்கன்னா ஒரு இதுல பாத்தீங்கன்னா சால்டிங் பண்ணி வச்சிட்டேன். இருந்தாலுமே உங்களுக்கு அப்படியே இருக்கு காமிக்கிறேன். சோ இதான் பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் சால்டிங்ல இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும் கிட்ட வந்து காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண தான் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர்னு சொல்லி ஒரு பின் இருக்கும், எக்கோன்னு சொல்லி ஒரு பின் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுக்குறதுக்கு 2 பின், ப்ளஸ் மைனஸ் பின். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும். ட்ரிகர், எக்கோ, வோல்டேஜ் ப்ளஸ், வோல்டேஜ் மைனஸ். ஸோ இந்த 4 பின் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரும். இதில் இந்த ட்ரிகர், எக்கோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பக்கம் ஒரு கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு போகும். ஸோ அல்ட்ரா வேவ் சவுண்ட் மாதிரி. ஸோ அமைதியான சவுண்டு தான், ஆனால் நமக்கு கேட்காது. பட் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு போகும். அந்த சவுண்டு என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திரும்பி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒன்று கணக்கு பார்த்தீங்கன்னா அது ரிசீவ் பண்ணும். ஸோ போய் பட்டு ரிட்டர்ன் ரிசீவ் பண்ணுற அந்த டைமிங் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமிங் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் யூஸ் ஆகுது. இந்த சென்சாரை பற்றி சும்மா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ன்றது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி யூஸ் ஆகுது. அது எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அல்ட்ரா வேவ் வந்து ஒன்று அனுப்பும், அது பட்டு எதாப்பில் இருக்க ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிட்டர்ன் வந்து எவ்வளோ நேரத்தில் ரிட்டர்ன் வந்துச்சுன்ற ஒரு கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்ற ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார் பார்க்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் பார்க் இருக்குன்னா அந்த கார் இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம், ஒரு காருக்கு பின்னாடி வச்சிட்டோம்னா அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் கார் வந்து நின்றுச்சுன்னா இந்த சென்சாருக்கும் அந்த காருக்கும் பார்த்தீங்கன்னா இடையில எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்ற மெஷர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த தூரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா கார் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக எந்த ஒரு காருமே இல்லை, டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கார் இல்லைன்னு அர்த்தம். அந்த ப்ராஜெக்டாக இது பண்ணது. ஸோ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் தனியாக இல்லை அப்படின்னோடனையும் அந்த ப்ராஜெக்டில் இருக்க சென்சார் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு முடிஞ்சால் டெமோ ஒன்று போடுறேன், இல்லைன்னா வந்துட்டு அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிஹெச்பியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெப்பேஜ் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நோடெம்சி பார்த்தீங்கன்னா நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் லோக்கல் சர்வரில். அந்த லோக்கல் சர்வர் தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எங்கேருந்து இதுக்கு பவர் சப்ளை மட்டும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த நோடெம்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே இருக்க லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஒய்ஃபை வழியாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே இருக்க ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார் பார்க்கிங் சிஸ்டம். 8 ஸ்லாட் இருக்குது. ஸோ புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். கார் இருந்துச்சுன்னா கார் இருக்குன்னு காமிக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், கை வச்சு காமிக்கிறேன். இங்கே கை வச்சேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஒன்றா அதில் கார் இருக்குன்னு காமிக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லாட்டில் கார் இருக்குன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வைஸாக கரெக்டாக இருக்கும். ரியல் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நிறையா மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், இந்த சென்சாரில் நான் கை வைக்கிறேன். 2வது ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா கார் இருக்குன்னு அர்த்தம். கார் இருந்துச்சுன்னா புக்கிங் பண்ண முடியாது, கார் இல்லைன்னா புக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் 3வதுல கார் இருக்குன்னு காமிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஹெச்பி பேஜில் நம்ம டேட்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டு நம்ம கொரி எழுதி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பிஹெச்பினா என்ன, HTMLனா என்ன, இந்த வெப் அப்ளிகேஷனா என்ன அப்படின்லாம் தெரியலாட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஹெச்பி டுட்டோரியல் வந்து போட்டிருப்போம். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிஹெச்பினா என்னன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், நான் எல்லா சென்சாருமே மறைக்கிறேன். இதுக்கு மொத்தமாக மறைக்கிறேன் பாருங்கள். இப்போ 3லுமே பார்த்தீங்கன்னா கார் இருக்க மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் 3 விட்டு கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. இந்த நீளம் கொண்டு கொஞ்சம் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 சென்சாரை மட்டும் நான் மறைக்கிறேன். இங்கே பாருங்கள் 2லையும் கார் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்துச்சா லைக்கை போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.